வணக்கங்க. என் பேர் சிவகிரி. நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலேருந்து வந்திருக்கேங்க. கடந்த 2024 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஒரு ஜெட்டை கம்பெனிக்காரவங்க நியூஸ் கொடுக்குறாங்க. எங்கள் ஏடிஎம் அவங்க கடையில் வச்சுட்டு தான் நாங்கள் இவ்வளோ பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கேன். எவ்வளோ பணம்? என்னோட பேர் ஸ்னேகா. நான் உயர்நீதிமன்ற இருக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் ஒரு 76 பேரோட கோவை கமிஷனர் அலுவலகத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா, கோயம்புத்தூரில் நவஇந்தியாவில் இயங்கிட்டு இருக்கிற ஜெட்பே அப்படிங்கிற கம்பெனியில் 70க்கும் மேற்பட்டவர்கள் 5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம்னு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஜெட்பே அப்படிங்கிற கம்பெனி சமூக வலைத்தளத்தில் எங்கள் கம்பெனியில் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஏடிஎம் மிஷின்ஸ் கொடுப்போம். அந்த ஏடிஎம் மிஷின்ஸை நீங்கள் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து அந்த ஏடிஎம் மிஷின்ஸை வைக்கிறது மூலிமா ஜனங்க அதில் பணம் எடுக்கிறது மூலமாக நீங்கள் நிறைய வருவாய் ஈட்ட முடியும்னு ஆசை வார்த்தைகளை காமிச்சு நிறைய கமிஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும்னு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து 70க்கும் மேற்பட்ட நபர்களை ஏமாத்திருக்கிறாங்க. இதில் ஒவ்வொருத்தருமே அவங்களால முடிஞ்ச 5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 10 லட்சம், 17 லட்சம் வரைக்கும் பணத்தை முதலீடு செஞ்சுருக்காங்க. ஏறக்குறைய 76 பேர் இன்றைக்கி நாங்கள் கமிஷனர் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த 76 பேரும் இன்வெஸ்ட் பண்ண தொகை மொத்தம் 2,81,55,000 இருக்குது. இவ்வளோ பெரிய பண மோசடியில் ஈடுபட்டுட்டு அந்த கம்பெனியினுடைய எம்டி துரைசாமி இன்னமுமே அந்த கம்பெனியை இயங்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த இடத்துல அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு உடனடியாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கமிஷனர் அலுவலகத்தில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு ஒரு 76 பேரோட நாங்கள் வந்திருக்கோம். இன்னும் கமிஷனரை பார்க்கறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். கமிஷனர் மீட்டிங்கில் இருக்கிறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தகவல்களை பகிர்ந்துட்டு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எல்லா தகவல்களையும் கொடுத்து உடனடியாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இந்த அளவுக்கு சீனியர் சிட்டிசன் முதற்கொண்டு பண மோசடி பண மோசடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த கம்பெனியினுடைய எம்டியை உடனடியாக ரிமாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுடைய சராசரி 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்கணும் ஆசை வார்த்தை கட்டிருக்கேன். நான் 5,54,000 ரூபாய் பே பண்ணியிருக்கிறேங்க. நான் பே பண்ணுறப்ப எனக்கு என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, மாதம் 49,000 ரூபா ப்ளஸ் டிரான்சாக்ஷன் வச்சு உங்களுக்கு கமிஷன் 1 லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் 5 லட்சத்துக்கு ஆமாங்க 5,54,000 ரூபாய்க்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் இருக்குன்னு சொல்லி ஆசை வார்த்தைகள் ரொம்ப காட்டி இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க ஆட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பார்த்து தான் நாங்கள் ஆஃபீஸ்க்கு போய் பணம் கட்டி எவ்வளோ நாள் ஆச்சு, எப்போ ஏமாந்து? நான் 2024 ஏப்ரல் 2ஆம் தேதி ஃபுல் பேமெண்ட் கட்டிட்டேங்க. ஒரு 2 டைமில் கட்டினேன். இன்னைக்கு வரைக்கும் 1.5 வருஷத்துக்கு அதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்க? நான் பணம் கட்டினதுக்கு வந்து எல்லாம் இருக்காது. நாங்கள் பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ இவ்வளோ அமௌண்ட் நம்பி நீங்கள் கட்டுறீங்க இல்லையா, எந்த அடிப்படையில் அவங்க நம்புறீங்க? நம்ம சைலேந்திர பாபை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் அவருக்கு இது பண்ணாங்க. அவரெல்லாம் வந்திருந்தாரு. இதில் அவரெல்லாம் வந்திருந்தாரு. அப்புறம் அவரும் பெரிய ஆள் எல்லாம் சொல்கிறப்போ நிறைய பிகைண்ட் குட் சேனலில் இதில் பண்ணியிருந்தாங்க. அவங்களை எல்லாம் பார்க்குறப்ப கம்பெனியோட இனாகுரேஷன் ஃபங்க்ஷனுக்கு நம்மளுடைய தமிழ்நாடோட மிக முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் முதற்கொண்டு இந்த கம்பெனியோட இனாகுரேஷன் ஃபங்க்ஷனில் கலந்துருக்காங்க. அதனுடைய வீடியோ ரொம்ப பிரபலமான சமூக வலைத்தளமான பிகைண்ட் குட்ஸில் பதிவு செஞ்சுருக்காங்க. இதை பார்த்த நபர்கள் தான் நம்பிக்கையோட இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? சார் உங்களை ரீச் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குதுங்க. கொஞ்சம் ரீச் பண்ண தெனாவிட்டா பேசுறது, திட்டுறது, எல்லாம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். திட்டுறது, இதை தரேன், எப்போ கேட்டாலும் இதை தரங்கிறது பெரும்பாலும் உங்களை ரீச் பண்ணவே முடியல. பெரிய இதாக இருக்குது. எப்போ கேட்டாலும் அவர் இதில் கான்டாக்டே வரதில்லை. கூட வேலை செய்யறவங்களுக்கு மிரட்டுறது இந்த மாதிரி இதில் ரீசன் சொல்கிறாங்க. சார் இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும், உங்களை கண்டது ரெடி ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர் ரீசன் இந்த காரணத்தினால அவங்க வாங்கி பார்த்தீங்கன்னா தன்னாப்பால் எல்லாம் அவங்க நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மிஷினுக்காக வாங்கினதை எங்கள் மிஷினை கொடுக்காம அவங்க நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. என்ன செலவு பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஏகப்பட்ட செலவுகள் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம். பொலிட்டிக்கல் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க சார். இதை பற்றின இது எங்களுக்கு சார் இப்போ உங்களை ஏமாற்றிட்டா இருக்கிறீங்க. ஆனால் நிறுவனம் செயல்படுது, அப்புறம் எப்படி ஏமாற்றிட்டா இருக்குது? சார் எங்களுக்கு பணம் வரல இல்லையா? எதுவும் எங்களுக்கு நானே 45 நாளில் மிஷின் வச்சு தர மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் 2 வருஷமாக ஆகிப்போச்சு. இது சம்மந்தமாக நாங்கள் பல முறை கேட்குறப்போ குடிக்கிறப்போ இந்த மிரட்டல் வர்றது, பொய்யான வாக்குறுதி, இந்த இது இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் 2 ஆஃபீஸ் இருந்து 2மே க்ளோஸ் பண்ணுறாங்க. வீடிஆர்எஸ் செக் பண்ணி இருந்ததுன்னு